வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவன்டா ஆமாடா இவன்டா. இந்திய பாஜகலையும் அது மட்டும் யார் வேணா தலைவராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா திமுக அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் தலைவராக நியமிக்கப்படல, தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொண்டர்களால். அந்த பதவிக்கு வேறு யாரேனும் போட்டியிட விரும்பினால் போட்டியிடலாம். போட்டியிட முடியுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எதிராக அவர் பேசியது எவ்வளவு சர்ச்சையாச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்தியா முழுவதும் அவர் மீது வழக்கு போடப்பட்டுச்சு. இந்த இடத்துல ஒரு பின்வாங்கல, தன்னுடைய கருத்தில் மிக உறுதியாக இருந்தார். சொல்லுறேன், நீங்க ஏதோ முக்கியமா அதை பேசுங்க. சனாதானத்தை பத்தி நான் எங்க பேசுறேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நீட் வழக்குக்காக ஒரு பெரிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தினார். இளைஞர்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு இளைஞரணி மாநாட்டை நடத்தினார். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லா இடங்களிலும் கருத்தியல் சார்ந்து இந்த கருத்துக்களை விதைப்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்.